மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புளிமசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 8வது மாதம் கார்த்திகை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் கார்த்திகை மாதம். விருச்சிகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைபொருள் ஞானம். மறைபொருள் ஞானம் அப்படின்னா யாராலும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத ஞானம், அதான் மறைபொருள் ஞானம். அதாவது இந்த மாதம் 28ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி அண்ணாமலையார் தீபம். அதாவது சிவபெருமான் ஒளிப்பிழம்பாக அடியும் முடியும் காணாதவராக, அதாவது எல்லார் உள்ளத்திலும் மறைமுகமாக இருந்து அருள்பாலிக்கக்கூடியவர், அடியும் முடியும் காண முடியாதவர், அதாவது செல்வத்தாலேயோ அல்லது அறிவாலேயோ அறிய முடியாதவர், அன்பால் அறியக்கூடியவர். திருவண்ணாமலையில் 28ஆம் தேதி அதாவது ஒளி தீபமாக, அதாவது ஜோதி பிழம்பாக காட்சி தரக்கூடிய நாள். அதாவது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, அதாவது அறிவாகிய பிரம்மா பறவையாக மாறி முடியை காண செல்கிறார், ஆனாலும் முடியவில்லை. அதே போல செல்வமாகிய திருமால் பன்றியாக மாறி அடியை காண செல்கிறார், அதுவும் முடியவில்லை. அதாவது ஒரு கட்டத்தில் செல்வமாவது ஒத்துக்கும், என்னால் முடியல, தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு. ஆனால் அறிவு ஒத்துக்காது, பொய் பேசும், விதண்டாவாதம் பேசும், அதுதான் பிரம்மா. ஆக அறிவாலேயோ செல்வத்தாலேயோ அறிய முடியாத அன்பால் மட்டுமே அறியக்கூடிய அதாவது அண்ணாமலையார் சிவபெருமான் 28ஆம் தேதி, இந்த மாதம் 28ஆம் தேதி ஜோதி வடிவிலே காட்சி தருகிற நாள். அன்றைய நாள் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமை, சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையிலே சிவபெருமானை வழிபாடு செய்வது நம்மளுடைய சகல தோஷ பாவங்களையும் நீக்கி முக்திக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும்? மகர ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 4க்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி, 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம் என்பது நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 4க்கும் 11 கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்திலே நீச்சம் அடைகிறார். பொதுவாக 4, 11, 7 இது 3மே நல்ல இடம் தான். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், அதே போல் இந்த சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். ஆனால் நீச்சமாக இருந்தாலும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் ஆகிறார். பொதுவாக உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமான நீச்ச பலனை செய்யும், நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமான உச்சம்பரான பலனை செய்யும். அப்போ வலுவான நிலையிலே சஞ்சரிக்க போகிறார் 7ஆம் இடத்திலே. ஆக பூமி சம்பந்தமான லாபம், உங்களுடைய புதிய இடம் வாங்குதல், நிலம் வாங்குதல், அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, நிலம் இடம் சம்பந்தமான யோகம். அதே போல் வாகனம் சம்பந்தமான யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு வாகன சம்பந்தமான யோகம். அதே போல் 11ஆம் இடத்து அதிபதி இல்லையா, 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா கணவன் அல்லது மனைவி மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு. அதே போல் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள். அதே போல் வாடிக்கையாளர்கள், வியாபாரத்திலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. அதே போல் இந்த சமூகத்திலே பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம். கூட்டு தொழில் 7ஆம் இடம் இல்லையா, அப்போ கூட்டு தொழில் சம்பந்தமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11-7 சம்மந்தப்படுது. 11 லாபம், 7 கூட்டு தொழில். அப்போ கூட்டு தொழில் மூலமாக லாபம், வாழ்க்கை துணை மூலமாக லாபம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே சிறப்பாக. 4ஆம் இடம் வாகனம் மூலமாக அனுகூலம், ஆதாயம், இடம் நல சம்பந்தமான யோகம், அனுகூலம், ஆதாயங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. செவ்வாய் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். 21ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமாயும் நல்ல பலன்களை அதிகமாக செய்ய இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன். 5ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை.
ஆக 17ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா புத்திரர் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக சுப செலவுகள், தொழிலிலே முதலீடு செய்து சுப செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான செலவுகளும் இருக்கும். ஆக 5க்கும் 12க்கும் 5க்கும் 10க்கும் கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இது சம்பந்தமான செலவுகளை சிந்திக்கக்கூடிய அமைப்பு எது வரைக்கும் 17ஆம் தேதி வரை. அதன் பிறகு உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். 1-5 சம்பந்தப்படுது அப்படின்னாலே 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு அல்லது காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூட. ஏன்னா திருமண கிரகமே சுக்கிரன் தான். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு. அதோட இல்லை, ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருன்னா நம்மளுடைய தேஜஸ் அதிகமாகும். அதாவது ஒரு உற்சாகம் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் இல்லையா, நம்மளுடைய சிந்தனையில் தெளிவு திறமையும் இருக்கும். நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 5ஆம் இடத்த அதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறார்னா. 10ஆம் இடத்த அதிபதி ராசியில் செஞ்சிருக்கார் அப்படின்னா தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுக்கிரனும் அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் உடையவர். 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். அதே போல் உத்தியோகஸ்தானம். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம். 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம். ஆக இந்த 6க்கும் 9க்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்தில் செஞ்சிருக்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம் இல்லையா? அப்போ 6க்கும் 9க்கும் உடைய புதன் 11ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் செஞ்சிருக்கிறார். 11ஆம் தேதிக்கு பிறகு வக்கரகதியில் செஞ்சரித்து 30ஆம் தேதி வரை வக்கரகதியிலே செஞ்சிருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்ததிபதி 11ல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அதாவது உத்தியோகத்தின் மூலமாக வருமானம், ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பழக்கு இருந்தால் அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்காருன்னா தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், பயணங்களால் லாபங்கள், அதன் மூலமாக வருமானங்கள், பாக்கியம், நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி, அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்ததிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாராத, நல்லதோ கெட்டதோ எதிர்பாராத. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் குரு பார்வையில், குருவுடைய 7வது பார்வையில், வக்கர பார்வையாக இருந்தாலும் 7வது பார்வையோட முழு பார்வையில் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தன லாபம், எதிர்பாராத பொருள் வரவு, இந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்கார். அதோட இல்லை 5ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், கார்த்திகை மாதம் பிரகாசமாக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.